வணக்கம் நண்பர்களே, இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் இயக்குனருமான நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மமிதா பைச்சு நடிக்கும் டியூட் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, முதல்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு ரிசப்ஷன் சென்டரில் காமிப்பாங்க. அப்போ எதையோ இழந்த மாதிரியே நின்றுக்கிட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தோன்னா, அங்கே ஆப்போசிட்டில் இவர் ஒரு பொண்ணை நல்லா லவ் பண்ணி ஊரெலாம் சுற்றிட்டு கடைசியில் அந்த பொண்ணு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்டா அந்த பொண்ணு நம்மளை விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பார். எல்லாருமே ரிசப்ஷன் சென்டரில் ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் பின்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். இந்த பொண்ணு அவரை பார்க்க அவர் ஒரு சோகமாக இந்த பொண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். கடைசியில் பக்கத்தில் வந்தவனையும் ஒரு நிமிஷம் உனக்கு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மாப்பிள்ளை சொல்லுவார், போம்மா போய் பேசு அப்படிம்பாங்க. இதெல்லாம் 2K கிட்ஸ் மாதிரி, இதெல்லாம் சகஜம் அப்படிம்பாரு. அப்புறம் ரெண்டாவது, ஏம்மா என்னை விட்ட அப்படிம்பாரு. நான் சொல்ல மாட்டேன் போடா அப்படிம்பாரு. நீ சொல்லு, உண்மையை சொல்லு, எதுக்கு என்னை கழட்டி விட்ட அப்படிங்கிற, போடா பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுரும். திட்டி விட்டோன்னு இவர் என்ன பண்ணுவார், இவர் திட்டி விட்டு கிளம்பி போகலை, இவர் பின்னாடி சும்மா இப்படி பிடிப்பார். பிடிச்சவொடனே என்னாகும், தாலி கையோட வந்துடும். கையோடு வந்தோடனே அப்படியே எல்லாமே ஷாக்காக அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சும்மா இருப்பாங்களா, இருக்கிறவங்க எல்லாருமே கண்டதெல்லாம் தூக்கி ஒரு அட்டியாருன்னு அட்டிச்சு பொழந்து கட்டி சட்டையை கிட்ட எல்லாத்தையுமே கலட்டி ஒரு இடத்துல படுக்க போட்டுருவாங்க. படுக்க போட்டவொடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவர் அப்படியே அலக்கா தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போட்டுருவாங்க. அடுத்து என்ன நடக்குன்னா, அங்கே ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு இந்த மாதிரி அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. சரிம்மா அவங்க அப்பா கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போலீஸ் சொல்லுவார். இல்லை நான் அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா மட்டும் தான் அப்படிம்பாங்க. சரிம்மா உங்கள் அப்பா கூட்டு வா அப்படிம்பாங்க. இல்லை எங்கள் அப்பா வர முடியாது அப்படிம்பாங்க. ஏமா வர முடியாது அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா மினிஸ்டரு அப்படிம்பாங்க. என்னது மினிஸ்டரா? ஆமாம், பால்வளத்துறை அமைச்சர் அப்படிம்பாங்க. என்னது பால்வளத்துறை அமைச்சரா? என்னம்மா இது ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தம்பி முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ரெண்டாவது ஹீரோ அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போவாங்க. அடுத்து இங்கே பார்த்தோன்னா சரத்குமாரை காமிப்பாங்க. அவர் ஒரு பெரிய அமைச்சராச்சே, அவரை பேட்டி எடுக்கிறதுக்காண்டி ஒரு டீம் வந்திருக்கும். இவர் ஒவ்வொரு ஃபீலிங்காக இவரோட சோகத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் எப்படி அமைச்சரானீங்க அப்படிங்கிற, இந்த மாதிரி தான் சைக்கிளில் போய் அமைச்சரான்னு சொல்லிட்டு ஒரு பழைய சைக்கிள் பால் விற்று இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருப்பார். அதுக்கடுத்து தான் இவர் ஃபேமஸ் ஆகி அமைச்சராக இருப்பார். இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற, அவங்க ஒரு நினைவிடத்தை காமிப்பாங்க. அங்கே ஒரு லேடி இருக்கும். அந்த லேடி தான் சரத்குமாரோட சிஸ்டரு. இவங்க தான் சின்ன வயசுலேருந்து இவர் சின்ன வயசாக கஷ்டப்படுறப்போ தங்கச்சி கூட இருந்துச்சு. நான் இந்த மாதிரி முன்னேறப்போ என் தங்கச்சி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் இங்கே பார்த்தோன்னா சரத்குமார் யாருன்னா, நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவரோட மாமா தான் சரத்குமார். இங்கே மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சட்டை இல்லாமல் வர அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சட்டையை கழட்டிட்டு போயிட்டு அவருக்கு போட்டு விடுவார். மீடியாக்காரங்களா, என்னப்பா மரும மேலே இவ்வளோ பாசமா அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. அடுத்து இந்த பக்கம் காமிப்பாங்க. இந்த பக்கம் காமிக்கல, நம்ம படத்தோட ஹீரோ இருக்காங்களே, ஹீரோட அம்மாவுக்கும் சரத்குமார் 2 பேருக்குமே பிடிக்காது. அப்போ இவர் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உங்கள் அண்ணன் இந்த மாதிரி மக்ரூன் வாங்கிட்டு வந்திருக்காரு, இந்த சாப்பிடு அப்படிங்கல. என்னாலாம் சாப்பிட முடியாது, இது எனக்கு நீ அங்கே போனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டி விட்டுரும். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. இந்த ஃப்ரெண்டு யார், நம்ம பரிதாபங்களில் இருப்பார்ல, அவர் தான் இந்த ஃப்ரெண்டு இதில் கூட இருந்திருக்காரு. இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்டா மச்சான் இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் போனேன், அவள் ஒரு டேஸ்டா அப்படிங்கிற. டேஸ்டா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இல்லைடா தெரியாமல் சொல்லிட்டேன்டா அப்படிம்பாங்க. அப்போன்னு பார்க்க அங்கே ஒரு கார் ஒன்று வரும். அந்த காரில் பார்த்தோன்னா நம்ம பழைய ரவுடியாக இருப்பார்ல, அவரை காமிப்பாங்க. காமிச்ச உடனே, தம்பி டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, விலகுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார். திட்டின உடனே இவங்க விலகாமல் என்ன பண்ணுவார், இவர் நம்ம படத்தோட ஹீரோ அப்படியே பைக்கில் ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துடுவார். துப்பாக்கி எடுத்த உடனே அப்படியே கையில் நீட்டி கண்ணை நீட்டி இப்படி எப்படின்னா சொன்னோடனே, தம்பி சரியாமல் சொல்லிட்டு தம்பி மன்னிச்சுக்கோ தம்பிப்பாங்க. சரி உனக்கு என்ன நாள் இன்றைக்கி, மேரேஜ் டே, என்னைக்கு மேரேஜ் டே, இன்றைக்கி தான் மேரேஜ் டே அப்படிங்கிற. டப்புன்னு பார்த்தோன்னா அந்த துப்பாக்கி எடுத்து நறுக்கு கழித்து தின்றுவார். கேட்டால் சாக்லேட் துப்பாக்கி. அப்புறம் என்னடான்னு பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு வேலை என்னென்னா, இப்போ பெரிய பெரிய இடத்துலலாம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அது இவர் தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி தான் இவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க. இவங்க டீம் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கல, திடீர்னு பார்த்தா இவருக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா, அந்த பொண்ணு இருக்கும்ல, யார் சரத்குமாரோட பொண்ணு, அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கும்ல, அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடும்.
பண்ண உடனே இவரை என்ன பண்ணுவார், சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவார். அப்புறம் வந்து சொல்லுவார், வெளியில் அந்த சைடு வந்து இந்த மாதிரி வந்து நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் பழகுறேன், உன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை, ஜீரோ ஃபீலிங் தான் இருக்குது அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற, அத்தனை பேர் முன்னாடி வந்து உன்னை வந்து ஓகேன்னு சொல்லலைன்னா உனக்கு தான் அசிங்கம், அதனால தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் வெளிநாடு கிளம்பி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெளிநாடு வந்து கிளம்பி போயிடுவாங்க. போன உடனே அடுத்து வந்து ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆயிரும். அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரே ஃபீலிங்காகவே இருக்கும், அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு லவ்வாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படி கட்டத்தில் வந்து ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீ தான் அவள் ரொம்ப லவ் பண்ணுறல, உண்மையை சொல்லிட வேண்டியதானே அப்படிம்பாங்க. இல்லை அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு. அடுத்த நிமிஷம் சரத்குமார் வீட்டுக்கு போவார். போன உடனே வந்து என்ன நீ என் பொண்ணுலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டில, உனக்கும் எனக்கு பேச்சு கிடையாது, நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பற்றி விட்டுவார். அப்போ சொல்லுவார், இல்லை நான் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, சரிங்க மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பொண்ணுக்கு கால் பண்ணுறேன், கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணுறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பேசிடுவார். பேசுகிறோன்னே அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு வந்து வந்துடும். இங்கே எல்லாமே வந்து ரிசப்ஷனும் பயங்கரமாக வந்து கொண்டாட்டமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கையில இவர் என்ன பண்ணுவார், நம்ம ரொம்ப நாள் கழித்து வந்து அவளை போய் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு நல்லா குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிட்டு போயிட்டு அங்கே போய் எங்கே இருக்கா அப்படிங்க கேட்கல, இந்த உள்ள ரூமில் இருக்கா அப்படிம்பாங்களா. சரின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் பூந்து பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணும், தூக்கில் தொங்க போகிற மாதிரி நிற்கும். என்னம்மா தூக்கில் தொங்க போகிற மாதிரி நிற்கிறியா, என்ன ஆச்சுமா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணேன், அந்த பையனை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், நான் ஓகேன்னு சொல்கிறதுக்குள்ளே அப்பா வந்து இந்த மாதிரி வந்து உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அவனை கல்யாணம் பண்ணவா உன்னை கல்யாணம் பண்ணவா ரெண்டு பேருமே தெரில, ஆனால் உன்னையும் பிடிக்கும் அவனையும் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற. சரி நான் சேர்த்துட்டு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிற. அப்போ அவன் சேர்த்துட்டு அப்படின்னா டாப்புன்னு ஒரு அடி அடிச்சிடும், அப்போ அவன் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பையன் வந்து வர்றான், அவனை வந்து நான் அவன் கூட சேர்ந்து போயிடுறேன் வெளிநாடு அப்படிங்கிற. இங்கே வந்து சரத்குமார் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு ரிசப்ஷன் வேலையில் இருப்பார். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும், முதல்ல வந்து சரத்குமார்ட்ட வந்து சொல்லிடும், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த கல்யாணம் மேலே இஷ்டம் இல்லை அப்படிங்கிற. சரிம்மா நீ கல்யாணம் மேலே இஷ்டம் இல்லைல்ல, பையன் என்ன பண்ணுறான், பையன் அனாதான், சரி பரவாயில்ல, பையன் எனக்கு சொத்து சொரு இருக்கா எதுவுமே இல்லை, சரி பரவாயில்ல நம்மகிட்ட தான் இருக்கேன் அப்படிங்கிற. கடைசியில் பையனோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிற, அது அப்படிங்கிற கேஸ்ட் சரியில்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுமா அப்படிம்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திட்டுமா. அப்போ இவர் என்ன பண்ணுவார், நடந்து போய்ட்டு ஜன்னலில் வந்து திரைய மூடிட்டு, அந்த தெரியுதே அந்த என் தங்கச்சி அவள் எப்படி இறந்தா தெரியுமா அப்படின்பேன். எப்படி இறந்தாள்னா, இந்த மாதிரி தான் உன்ன மாதிரி வந்து திமிரா வந்து பேசிக்கிட்டு இன்னொருத்தனை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் தான் அவனை போட்டு தள்ளினேன், அதனாலேயே வந்து இப்போ நீ கல்யாணம் பண்ண போறியா மாப்பிள்ளை, அவளோட அம்மா வந்து என்கிட்ட அதனாலேயே வந்து தெரிஞ்சு பேச மாட்டா அப்போனோடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து மிரண்டுறோம். இந்த கட்டத்தில் வந்து இது என்னென்னா, வீடியோ காலில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சைடு வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் வந்து கேட்டிருப்பாரு. கேட்டவுடனே டப்புன்னு உள்ள வந்து இது சும்மா தான் மாமா, ப்ராங்க் மாமா அப்படிங்கல. ப்ராங்கா அப்படி சொல்லி இவர் என்ன பண்ணுவார், இவரும் வந்து கேமரா முன்னாடி வந்து நானும் ப்ராங்க் தான் பண்ணினேன், இது சும்மா தான் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிட்டு போட்டுருவார். இப்படி பிட்டு போட்ட பிறகு இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கல, அடுத்த நிமிஷம் வந்து ரிசப்ஷன் வேலைக்கெல்லாம் போயிடும், எல்லாமே போய் கல்யாணம்லாம் முடிக்க போயிடல. அப்போ வந்து அந்த பையன் வந்து வருவான். அந்த பையன் வந்து என்னடா பண்ணுற அப்படிங்கல, என்னடா வேலை பார்க்குற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வேலை பார்க்கல, வேலை தேட போகிறேன் அப்படிங்கல. சரிடா எப்படா காப்பாற்றுவேன் அப்படின்னா, நான் காப்பாற்றினேன் அப்படிங்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கனடாவுக்கு வந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி, பாஸ்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது, என்னது பாஸ்போர்ட் இல்லையா, ஏண்டா பாஸ்போர்ட் இல்லாமடா இவ்வளோ நாள் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வந்து இவர் வந்து பிடிச்ச ஒரு சங்கம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்புறம் வந்து ரெண்டாவது அப்படியே வந்து ரிசப்ஷன் போயிட்டு அப்புறம் வந்து கடைசியில் வந்து இவங்க தப்பிக்கவே முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிலேருந்து பெரிய பெரிய மினிஸ்டர்லேருந்து இந்தியாவே வந்து சரத்குமாருக்கு கைக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து எல்லாமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அப்படி கட்டத்தில் வந்து இவங்க எப்படி போக முடியாது, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. அப்போ தான் சொல்லுவாங்க, அந்த பையன் இருக்கான்ல யார் அந்த லவ் பண்ணால அந்த பையன் சொல்லுவான், பாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணிடுங்க, ஒரு மாதம் கழித்து வெளில வாங்கியெல்லாம் அங்கிட்டு வரேங்க, நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இவன் கல்யாணம் என்னடி செலெக்ஷன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காமெடி பண்ணி திட்டுவாரா. இப்படி இருக்கையில் வேறு என்ன பண்ணா, உயிரா இதுவா பாதிக்கல, சரி இதுதான் அப்படிங்கிற. சரி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட வந்து கல்யாணம் முடிச்சுருவாங்க. முடித்த உடனே அடுத்து என்ன நடக்கணும், அங்கிட்டு ஒரு விசாவுக்கு வந்து அப்ளை பண்ண போயில அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குன்றோம். என்னடா இது இப்போ தான் கல்யாணம் முடிச்சு அதுக்குள்ளே கர்ப்பமா அப்படிங்கிற எப்படின்னு பார்த்து விசாரித்து பார்த்தா, ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எப்போ ஒரு பழக்கமாகி 2 மாதமாக இருக்கும்.
அடா கொப்புறண்ணா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுவார். அடுத்து என்ன பண்ணேன், இந்த நியூஸ் வந்து சரத்குமார் தெரிஞ்சிடும். மாப்பிள்ளை நீங்கள் வந்து இப்போனா நான் பேரன் ஆகிட்டேன், நீங்கள் அப்பா ஆகிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ஜாலியாக வந்து குதித்து இது பண்ணிக்கிட்டு இருப்பார். இவருக்கு வந்து ஷாக்காக இருக்கும், என்னடா நான் எங்கடா அப்பனான, எவனோ ஒருத்தன் பெத்தனுக்கு நான் அப்பனானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காமெடியாக வந்து கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்னன்னா இப்படியே போய்கிட்டு இருக்கையிலேயே வந்து அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனே இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து வேற ஒரு பையன்தான் வந்து இதோட அப்பா, இது வந்து என்னோட இது இல்லை அப்படிங்கிறது. சரத்குமார் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை நல்லா ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு நல்லா அப்படி இப்படின்ட்டு நல்லா பாசமாக இது என்னோட அப்பாவே பிறந்திருக்காரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கல. இது உண்மை தெரிஞ்ச உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுவார், இவரை இங்கே கொண்டு போய் ஒரு இடத்துல போயிட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பார். அப்போன்னு பார்த்தா அந்த சைடு வந்து ஒரு இடி விடுவோம். ரெண்டாவது வந்து அந்த இடியில் வந்து இவருக்கு வந்து நெஞ்சு பிடிச்சிரும். மறுபடியும் வந்து இடி விடுமா, இவருக்கு நெஞ்சு பிடிச்சி துப்பாக்கி வந்து கீழே போட்டு அப்படியே வந்து மயங்கி விழுந்துருவார். விழுந்த உடனே அங்கேருந்து வந்து அடுத்த ஷாட்டு காமிக்கல. அடுத்து வந்து ஆஸ்பத்திரியில் வந்து சைட்டாக வந்து இருப்பார். ஆஸ்பத்திரியில் இருந்தவனையும் அதுக்கடுத்து வந்து இந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த மாதிரி இந்த குழந்தை தான் வந்து உங்களை காப்பாற்றுச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த குழந்தை வந்து அங்கேருந்து இறங்கி போயிட்டு அங்கே நடு ரோட்டுக்கு போயிடுச்சு, அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து பார்த்து உங்களையும் வந்து கண்டுபிடிச்சி தான் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டாங்க அப்படிங்கிற. அப்போ வந்து அவருக்கு ஒரு எமோஷன் ஆகி இந்த மாதிரி வந்து இருக்கே அப்படி இப்படின்ட்டு அடுத்து 2-3 டைலாக்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தில் மெயினான என்ன கான்செப்ட்னா, ஆணவ கொலை நடக்கல, அந்த ஆணவ கொலையில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஒரு கருத்தாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து படம் வந்து எடுத்துருக்காரு. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி நம்ம வந்து பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் வந்து தாலினா என்ன, அப்படி தாலிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல அப்படிங்கிற, அந்த தாலிலாம் என்ன, தாலி பொண்ணு தான் முக்கியம் அப்படி சொல்ல. நீங்கள் கொஞ்ச நாள் எத்தனை நாள் இருப்பீங்க, கொஞ்ச நாள் இருப்பீங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட டைலாக்லாம் வந்து சொல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. சில படங்கள் மாதிரி இந்த படங்களில் வந்து அந்தளவுக்கு வந்து கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னமோ பண்ணி பார்த்துருக்காரு. பட் இது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்துலாம் வந்து வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஓகே நண்பர்களே, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க இவர் வந்து இங்கிட்ட வந்து விளையிடுவார். அவங்க எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. சரத்குமார் அந்த பையன் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. இந்த ஹீரோவுக்கு என்ன பண்ணால், ஹீரோவுக்கு 100 பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணும். இதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால், தேட்டரில் ஒரு தடவை வந்து பார்க்குறவங்க பிரதீப் இவரோட படம் வந்து எல்லா படமும் வந்து கொஞ்சம் காமெடி எல்லாமே வந்து கலவையாக இருக்கும். இந்த படங்களில் வந்து காமெடிலாம் அந்த அளவுக்குலாம் வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஒரு சுமாராக தான் இருக்குது. மற்ற படங்கள் மாதிரி இந்த படங்கள் அந்த அளவுக்குலாம் கிடையாது. இந்த படத்தை ஒரு தடவை வந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.